வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷர்மிகா இந்த நேம் வந்து கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு 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 டைமில் ரொம்ப வந்து பீக்கில், அதாவது புகழோட உச்சிக்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே தூக்கி போடப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் இன்றைக்கி டாக்டர் ஷர்மிகா பழக்கப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆயில் புல்லிங் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வைத்தியங்கள், அதாவது ஆயுர்வேதா மூலமாக, அவங்க ஒரு ஆயுர்வேதா டாக்டர், அது மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லி ஆரம்பத்தில் ஃபேம் ஆனவங்க தான் டாக்டர் ஷர்மிகா. அவங்களுக்கு நிறைய வந்து ஃபேம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து சொல்கிற இதெல்லாம் இன்றைக்கி உதாரணமாக எடுக்கப்பட்டு செய்யப்பட்டு வருது. அதுலேயும் அவங்களுடைய ஆயில் புல்லிங் அப்படிங்கிற விஷயம், அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் ஜூஸ், அப்புறமேலு ஆயில் சாப்பிட மாட்டேன், சோம்பு, அவங்க சீரகம், அதை பற்றி சொன்ன அந்த நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ரேச்சல் ரெபாக்கா மாதிரி நம்ம ஷர்மிகாவும் ஒரு பெரிய டாக்டராக பார்க்கப்படுறாங்க. மொத்த ஃபேமிலியுமே டாக்டர் ஃபேமிலி தான். அதுவும் அம்மா வந்து பிஜேபியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. ஈவன் வந்து அவங்க கீழே போடப்பட்ட டைமில் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி ஷர்மிகாவை எடுத்துட்டு ரிட்டன் பேக் வந்து இந்த ஃபீல்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி, அம்மா இருக்க ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க தான், ஒரு இண்டிபெண்ட்டான உமன் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த திருமண உறவை வந்து இன்றைக்கி ஷர்மிகா முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸிக்கான லைஃப்பில் வாழ்கிறத விட அதை விட்டுட்டு விலகி சுதந்திரமாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோடு வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு கௌரவம் மட்டும் கிடையாது, சுதந்திரம் மட்டும் கிடையாது, நிம்மதியும் கூட அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை டாக்டர் ஷர்மிகா ரொம்ப லாயலாக, ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஷர்மிகா வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் லைஃப்பை முடிவுக்கு கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த மொத்தமான பதிவை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போவே இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு இதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் லைஃப்பை கிராஸ் பண்ணி போய் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஒரு சொசைட்டியில் நாம் ஒரு ஃபேமிலியாக உருமாறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மளால் ப்ரோக் பண்ணி வர முடியாது. அட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைக்காக லைஃப்பை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக, இல்லை ஃபைனான்ஷியலுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிற சம்வாட் நம்மளை அந்த லைஃப்லேருந்து நம்ம அந்த சரியான முடிவு எடுக்க விடாது. பட் திஸ் இஸ் வாட் அ ரைட் டைம், ஐ லீவ் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முதல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நான் வந்து மேபி இந்த ஃபர்ஸ்ட் லைஃப்பை கண்டினியூ பண்ணி அதன் மூலமாக என்னுடைய பேபிஸுக்கு நான் ஒரு டாக்ஸிக்கான மேட்டர்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி நான் எந்த விதமான குறையுமே சொல்ல மாட்டேன். அவர் அப்படி, அவர் இப்படி அப்படி சொல்லிட்டு. ஏன்னா 99% வந்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் எந்த அளவுக்கு சாஃப்ட் சைலண்ட், அந்த விட என் ஹஸ்பண்ட் வந்து காம், ஸ்வீட், சாஃப்ட், சைலண்ட். அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே அதுதான். பட் அந்த 1% என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் லைஃப் ஒரு பெரிய கொஷின் மார்க் நமக்கு கொடுக்குது. அதை தான் இன்றைக்கி வந்து எனக்கு என்னுடைய லைஃப் கொடுத்தது. ஸோ வந்து திஸ் ஒன்ட் கோனா ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து முடிச்சுட்டு என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஓகே அட் சர்டன் பாயிண்டில் நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவ் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி கூட நான் மாற்றி ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு திருமணம், குழந்தைங்க, இதெல்லாம் விட என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்பவே முக்கியம், அவசியம். அது மட்டும் இல்லாமல் அது எந்தளவுக்கு ஒரு பொண்ணுக்கு மரியாதையை கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எதன் மூலமாக வருது அப்படின்னா பணத்தின் மூலமாக தான். அது கொடுக்குற மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது வேறு. சொசைட்டி உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்கிக்காங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தன்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துருக்காங்க டாக்டர் ஷர்மிகா. அவங்களுடைய இந்த முதல் திருமண முறிவு அப்படிங்கிறது மிகவும் வருத்தமாக பார்க்கப்பட்டாலும் அவங்களுடைய இந்த ஒரு ப்ராட் மைண்டட் விஷயம் அப்படிங்கிறது எல்லாரையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.